அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கஸ்பர்னா சமையல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? பிள்ளைங்களோட வின்டர் ஹாலிடேஸில் எடுத்த லாஸ்ட் அவுட்டிங் vlog இது. இதுக்கப்புறம் நீங்கள் அடிக்கடி கேட்டுட்ருக்கிற மாதிரி டே இன் மை லைஃப் vlogs வந்து நிறைய போடுறேன். இந்த வீடியோவுமே கண்டிப்பாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கூல் திறக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு 4-5 ஃபேமிலி சேர்ந்து வெளியில் போயிருந்தோம். ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லோரும் சேர்ந்துட்டு. ஸோ அங்கே வந்து போய் க்ரில் பண்ணி சாப்பிட்ற மாதிரி ஒரு பிளான் இருந்தது. ஸோ ஆளுக்கு ஒன்றா பிளான் பண்ணி யார் யார் என்னென்ன கொண்டுட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். நான் வந்துட்டு சிக்கன் கொண்டுட்டு போயிருந்தேன். அதில் ஒரு 3 கோழிக்கிட்ட வாங்கிட்டு அதை 2ஆக பிரித்து 2 டைப்பில் செஞ்சு கொண்டுட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன். ஒன்றில் வந்து எல்லா மசாலாஸும் சேர்த்துட்டு ஒரு சிக்கன் ரெடி பண்ணிவிட்டு, இன்னொன்று வந்துட்டு லெமன் பெப்பர் சிக்கன் வந்து செஞ்சு கொண்டுட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி. இதுக்கு கையில் கிடச்ச எல்லா மசாலாவும் போட்டு நான் வந்து ஒரு மாதிரி ரெடி பண்ணியிருந்தேன். பட் செம்ம டேஸ்ட்டாக வந்திருந்தது. தயிர் மட்டும் நான் சேர்க்க மாட்டேன் வெளியில் கொண்டுட்டு போய் க்ரில் பண்ணும்போது. ஏன்னா சார்கோல் போட்டு தான் நம்ம க்ரில் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த டைமில் தயிர் போட்டோம் அப்படின்னா நிறைய தண்ணியாக கீழே வடிய ஆரம்பிக்கும். அப்போ அந்த கங்கு வந்து அணையிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தயிர் வந்துட்டு நான் சேர்க்கலை. அண்ட் 2வது வந்து பார்த்திங்கன்னா லெமன் பெப்பர் சிக்கன் வந்துட்டு ரெடி பண்ணேன். ஸோ இதுக்கு மட்டும் நான் என்னென்ன போட்டு மேரினேட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிடுறேன். சிக்கனில் வந்துட்டு இஞ்சி பூடி பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் மிளகுத்தூள் வந்துட்டு நிறைய போட்டுக்கிட்டேன். அண்ட் கொஞ்சமாக பெப்ரிக்கா பவுடர் போட்டுக்கிட்டேன். இதில் கலர் காரம் இந்த மாதிரி எதுவுமே இருக்காது, பட் நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும். அண்ட் கூடவே கொஞ்சமாக சோயா சாஸ் சேர்த்துட்டு ஒரு பாதி எலுமிச்சம் பழத்தை பிழிஞ்சு விட்டுக்கிட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் கசூரி மேத்தி இருக்குது இல்லையா, அதுலேருந்து கொஞ்சமாக போட்டுட்டேன். கொஞ்சம் ஒரகனாவும் சேர்த்துக்கிட்டேன். இதெல்லாம் வந்துட்டு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் அது கிரில் ஆகி வரும்போது. அண்ட் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அண்ட் கொஞ்சமாக கோகனட் ஆயில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். கரம் மசாலா வந்து நம்ம வீட்டில் ரெடி பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, பட்டை கிராம்பு ஏலக்காய் தூள், அதுதான் கொஞ்சமாக சேர்த்துருந்தேன் ஒரு ஃப்ளேவருக்காக வேண்டி. அண்ட் கடைசியாக ஒரு 2 டீஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கிட்டா ஃப்ளேவர் வந்து இன்னுமே நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக அதையும் சேர்த்து நல்லா பெரட்டிட்டு பாக்ஸில் எடுத்து வச்சுட்டேன். ஆக்சுவலாக நாங்கள் வந்துட்டு சண்டே போகிறதா பிளான், சண்டே மதியானம் போல் கிளம்புற மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தோம். இது வந்து சாட்டர்டே நைட்டே நான் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா கொஞ்சம் நல்லா மெரினேட் ஆகிருந்தது அப்படின்னா டேஸ்ட் வந்துட்டு நல்லாயிருக்கும் இல்லையா, அதனால. ஸோ இதை ரெடி பண்ணி ஃப்ரீசரில் வந்து வச்சுட்டேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் வெளியில் எடுத்து வச்சுட்டு போகும்போது அப்படியே எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு. அண்ட் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே ஸ்கூல் வேறு ஓப்பன் ஆகுது. சரி கொஞ்சம் மாவு அரைச்சி வச்சிடலான்னு சொல்லிட்டு மாவுக்குமே பார்த்திங்கன்னா அரிசிலாம் ஊற போட்டுட்டேன். என்னோடய விலாக்லேயும் சரி ஷார்ட்ஸ்லேயும் சரி நிறைய டைம் இட்லி தோசை மாவு ரெசிபி, அப்புறம் மில்லட் தோசை மாவு ரெசிபிலாம் கொடுத்துருக்கேன். பட் புதுசாக பார்க்குறவங்க வந்து திரும்ப கேட்குறீங்க. இதில் நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இப்போ வந்துட்டு நான் மில்லட் சேர்க்காமல் நார்மல் இட்லிக்கு தான் நான் வந்து ஊற போட்டிருக்கேன். 4 கப் இட்லி அரிசி எடுக்கிறேன் அப்படின்னா கரெக்டாக 1 கப் அளவுக்கு உளுந்து, 2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் வந்து நான் சேர்த்துக்கிறேன். எந்த கப்பில் அரிசி அளக்குறோமோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து இந்த மாதிரி ஒன்றாவே எல்லாத்தையும் ஊற போட்டுட்டு மிக்சியில் அரைச்சிருவேன். ஸோ என் வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதை ஊற போட்டு வச்சாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா சண்டே அப்படின்றனால கொஞ்சம் லேட்டாக தான் முழித்தோம். அது மட்டும் இல்லாமல் மத்தியானத்துக்கு மேலே தான் வெளியில் போகிற மாதிரி பிளான் இருந்தது. ஸோ முழிச்சு வந்துட்டு முதல்ல கொண்டுட்டு போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிளெயின் டீ, கருப்பட்டி சேர்த்து பிளெயின் டீ போடலான்னு சொல்லிட்டு அதை ஒரு பக்கம் அடுப்பில் வச்சுருந்தேன். இன்னொரு பக்கம் நாங்கள் இப்போ குடிக்கிறதுக்காக டீயுமே வந்து போட்டுட்டு இருந்தேன். நாங்கள் வந்துட்டு ஒரு 12:30 போல் கிளம்புற மாதிரி இருந்தது. ட்ராவலிங் டைமே கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் அங்கே போயிட்டு சீக்கிரமாகவும் ரிட்டன் வரணும். ஏன்னா நெக்ஸ்ட் டே ஸ்கூல் இருக்குது அப்படின்றனால நைட்டு மகரிப் ஒரு 7 மணிக்கு மேலே வந்து நம்ம ரிட்டன் வந்துடணும் அப்படிங்கிற பிளானும் இருந்தது. ஸோ காலையில் டிஃபன் வந்து வீட்டில் சாப்பிட்டுட்டு நம்ம லஞ்சுக்கே அங்கே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். அன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் கருப்பு கவுனி அரிசி, அதுக்கப்புறம் ராகி எல்லாமே சேர்த்து இட்லி மாவு முதல்ல அரைச்சி வச்சுருந்தது இருந்தது. ஸோ அதுதான் வந்து இட்லி அவிச்சிட்டு கொஞ்சமாக சட்னியுமே ரெடி பண்ணியிருந்தேன். அது போக நாள் பண்ண சாம்பார் வேறு இருந்தது. ஸோ அதை வச்சு பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சாச்சு. நான் எப்போவுமே நார்மல் இட்லி தோசைக்கு ஒரு தடவை ஆட்டுறேன் அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு மில்லட் சேர்த்து அரைச்சிக்குவேன். இந்த மாதிரி தான் மாற்றி பண்ணுவேன். ஒரே மில்லட்டே கொடுத்துட்டு இருந்தோம் அப்படின்னாலும் பிள்ளைங்களுக்கு போர் அடிச்சிடும் இல்லையா, ஸோ அதனால். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இட்லி தோசைக்கு வந்துட்டு அரிசி ஊற போட்டிருந்தேன் இல்லையா, சரி அதையும் அரைச்சி வச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னா நல்லா புளிச்சிரும். நெக்ஸ்ட் டே வந்துட்டு நமக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் யூஸ் ஆகும். அண்ட் மெயினாக டின்னருக்கு வந்துட்டு நம்ம பெருசாக யோசிக்க வேணாம், ஏதாவது தோசை இட்லி ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படின்றனால அதையுமே அரைச்சி வச்சுட்டேன். நான் கொஞ்சம் நிறைய ஊற போட்டிருந்தேன் அப்படின்றனால 2 தடவையாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் இதுவே மில்லட் சேர்த்து அரைக்கிறீங்க அப்படின்னா 2 கப் ஏதாவது ஒரு மில்லட் சேர்த்துட்டு 2 கப் அளவுக்கு அரிசி சேர்த்துக்கோங்க. இல்லை 2 கப்பு சேர்க்குறது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா 1 கப் மில்லட், 1 கப் இட்லி அரிசி,
1/2 கப் அளவுக்கு உளுந்து, கொஞ்சமாக வெந்தயம் இந்த மாதிரி சேர்த்து கூட அரைச்சிக்கலாம். நம்ம சேனலில் நிறைய ஷார்ட்ஸ் வீடியோஸ் இருக்கும் இந்த மாதிரி மில்லட் சேர்த்து இட்லி தோசை மாவுலாம் அரைக்கிற மாதிரி. ஸோ பார்க்காதவங்க அது வந்துட்டு செக் பண்ணிக்கோங்க. இந்த பக்கம் இட்லி மாவுமே பார்த்திங்கன்னா அரைச்சிட்டு உப்பு சேர்த்து நல்லா கலந்து வச்சுட்டேன். இந்த கிளைமேட்டுக்கு இதை புளிக்க வைக்கிறது தான் பெரிய கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இங்கே அந்த அளவுக்கு குளிர் ஜாஸ்தியாக இருக்குது. நான் வந்துட்டு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு குவான்டிட்டி வந்து ஜாஸ்தியாக இருக்கு இல்லையா, அதனால குக்கிங் ரேஞ்சுக்குள்ளே வச்சு லைட்டு போட்டு வச்சுட்டு போயிருந்தேன். கொஞ்சமாக இருந்தது அப்படின்னா அந்த இன்ஸ்டன்ட் பாட் இருக்குது இல்லையா, அந்த எலக்ட்ரிக் ப்ரெஷர் குக்கர் அதில் வச்சு கூட நான் பண்ணுவேன். இன்றைக்கி நிறையா இருந்ததுனால இதுக்குள்ளே வச்சு லைட்டை போட்டு வச்சுட்டேன். நான் இது வந்து ஒரு 12 மணிக்கிட்ட தான் அரைச்சேன்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து உள்ளே வச்சுட்டோம் அப்படின்னா வந்ததுக்கப்புறம் கரெக்டாக புளிச்சிருக்கும், நம்ம எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் அப்படிங்கிற பிளானில் உள்ளே வச்சு லைட்டை போட்டு வச்சுட்டு கிளம்பிட்டோம். ஸோ நாங்கள்லாம் சேர்ந்து 2 காரில் போகிற மாதிரி பிளான் இருந்தது. அதாவது ஒரு காரில் 2 ஃபேமிலி அந்த மாதிரி. ஸோ எங்கள் அண்ணாவோட காரில் தான் நாங்கள் போயிருந்தோம். திங்ஸ் எல்லாம் எடுத்து உள்ளே வச்சுட்டு கிளம்பியாச்சு. அண்ட் நாங்கள் இன்றைக்கி போனது வந்துட்டு லவ் லேக் போயிருந்தோம். இங்கே யூஏல இருக்கிற நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு சூப்பரான ஸ்பாட்டு. போயிட்டுருக்கும்போதே இன்னும் 2 ஃபேமிலி வரதா இருந்தது இல்லையா, ஸோ அவங்க வர்றேன்னு சொன்னனால பெட்ரோல் பல்கில் வந்துட்டு கொஞ்சம் நேரம் ஸ்டாப் பண்ணியிருந்தோம். அங்கே வந்து ஐஸ்கிரீம்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அண்ட் ஸ்நாக்ஸ்லாம் வேறு அண்ணா கொஞ்சம் நிறையா வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதையுமே கொஞ்சம் அங்கே வச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் அந்த ஃபேமிலியெலாம் வந்ததுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து கிளம்புனோம். அண்ட் இந்த ஸ்பாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துக்கு மேலே ஃபுல்லாகவே டெசர்ட்டில் நம்ம போகிற மாதிரி தான் இருக்கும். இதுவே கிட்டத்தட்ட 1/2 ஹவருக்கு மேலே நம்ம ட்ராவல் பண்ணி உள்ளே அதுக்கப்புறம் போகிற மாதிரி இருக்கும். அண்ட் போகிற வழியில் நிறைய ஒட்டகம் வந்துட்டு நல்லா பார்க்கலாம். ஸோ நாங்கள் போயிட்டுருக்கிற வழியிலுமே பார்த்திங்கன்னா நிறைய ஒட்டகம் போச்சு. அண்ட் கொஞ்சம் தூரமாகவும் நிறைய ஒட்டகம்லாம் நின்றுச்சு. ஸோ அதையுமே அப்படியே பார்த்துக்கிட்டே வீடியோ எடுத்துக்கிட்டே போயிட்டு இருந்தோம். ஸோ ஃபைனலி வந்து சேர்ந்துட்டோம். காரில் இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையும் ஆளுக்கு ஒரு பேக்காக எடுத்துக்கிட்டு உள்ளே போனோம். நாங்கள் இங்கே வந்து சேர்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2:30 to 3 o'clock கிட்ட ஆயிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ உள்ளே போயிட்டு முதல்ல வந்து ஒரு நல்ல இடமா பார்த்து பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சுடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். மெயினாக இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல இருட்டிருச்சு அப்படின்னா பெருசாக லைட்ஸ்லாம் ஒன்றும் இருக்காது. அதனால் அவங்க நிறைய பேர் ஸ்டே பண்ணவும் செய்வாங்க. பட் நாங்கள் வந்துட்டு ஒரு 7 மணி போலலாம் கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் டே ஸ்கூல் இருக்குது, அதுக்கான வேலைலாம் இருக்குது, பிள்ளைங்கள நேரத்தோடு தூங்க வைக்கணும் அப்படின்றதுக்காக. அண்ட் ஸ்பாட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கும் சரி, அங்கே வியூவும் சரி அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஆல்ரெடி ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து நான் இங்கே விசிட்டில் வர டைமில் இதோட வீடியோ வந்து நான் ஃபுல் வீடியோ நான் போட்டிருக்கேன். இன்றைக்கி வந்து பெரிய லெவலில் ஃபுல்லாக எல்லா பக்கமும் போய் நான் வீடியோ எடுக்கலை. பட் அந்த வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதையுமே நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள், அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நாலு ஃபேமிலி கிட்ட போயிருந்தோம் அப்படின்றனால எங்களுக்கு உட்காரதுக்கான இடம் வந்து கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்றனாலேயே தேடி தேடி பார்த்து உள்ள வரைக்கும் கொஞ்சம் நடந்து போய் நல்ல ஒரு இடமா பார்த்து பிடிச்சிட்டு பாயை விரிச்சாச்சு. அண்ட் அது போக ஒரு டென்ட்டுமே கொண்டுட்டு வந்திருந்தாங்க. ஏன்னா ஒரு குட்டி வந்துட்டு வந்திருந்தாங்க, ஒரு 6 to 7 month பேபி. ஸோ அவங்க வந்து கொஞ்சம் கேர் பண்ணணும் இல்லையா, குளிர் வந்து ஒத்துக்காமல் போயிடக்கூடாது அப்படின்றனால. ஸோ அதையுமே விரிச்சிட்டு பிள்ளைங்களாம் வந்துட்டு உள்ளே விளையாடிட்டு இருந்தாங்க. சுரஃபாமாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த குட்டீஸ்னால் ரொம்ப பிடிக்கும். தூக்கி தூக்கி வச்சுக்கிட்டே இருப்பாள், நல்லா கேர் பண்ணிப்பா. கொஞ்ச நேரத்தில் அவகிட்ட ஏதாவது ஒரு குட்டி இருந்தாலும் அந்த குட்டிக்கு வந்து சுரஃபாமாவை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த அளவுக்கு நல்லா வச்சுக்குவா. ஸோ அங்கே வந்து குட்டியுமே சுரஃபாமா தூக்கி தூக்கி வச்சுட்டே இருந்தாள்.
அண்ட் இங்க வந்ததுக்கப்புறம் பெருசா எங்களுக்கு வந்து எந்த வேலையும் இருக்காது. ஜென்ட்ஸ் தான் வந்து அந்த தீ மூட்டுறது, அதுக்கப்புறம் சுடுறது இந்த மாதிரி வேலைலாம் அவங்க தான் பார்த்துக்குவாங்க. எங்களுக்கு ஜஸ்ட் நாங்க கொண்டுட்டு போன இந்த சிக்கனு, ஃபிஷ் அதுக்கப்புறம் ப்ரான்லாம் இருக்கும் இல்லையா? அதெல்லாம் ஜஸ்ட் அரேஞ்ச் பண்ணி குடுத்தோம் அப்படின்னாலே போதும். அவங்களே ரெடி பண்ணி தந்துருவாங்க. அண்ட் ஒரு பக்கம் ஜென்ட்ஸ்லாம் வந்து அது தீ மூட்டிட்டு இருக்கும்போது, கொஞ்சம் வியூஸ் வந்து உங்களுக்கு காட்டலாம் அப்படின்றதுக்காக சுரேம்ட்ட குடுத்து கொஞ்சம் வீடியோ எடுக்க சொல்லியிருந்தேன். ஏன்னா நான் வந்துட்டு அங்க வந்தவங்க கூட கொஞ்சம் பேசிட்டு இருந்தேன். ஸோ ஒரு சின்ன சின்ன 2, 3 கிளிப் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவன்ட்ட குடுத்துருந்தேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய மீன் வந்துட்டு இருக்கும். கலர் கலரா பெரிய பெரிய மீன் வந்து நெறையா இருக்கும். அண்ட் உள்ள போக போக இன்னுமே நெறைய மீன் வந்துட்டு நம்ம பார்க்கலாம். சுரையும் போயிருக்கும்போது ஒரு சில இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் மீன் தான் இருந்தது. அதுக்கப்புறம் நான் போயிருக்கும்போது நெறையா வந்துட்டு நானும் எடுத்திருந்தேன். ஸோ அதேமாரி இதில வந்து நான் காட்டியிருக்கேன். அண்ட் மெயினா இந்த ஸ்பாட் வந்து பார்த்திங்கன்னா, ரொம்ப நல்லாயிருக்கும். அங்கே தண்ணிலாம் வந்துட்டு ஆக்சுவலா இது வந்து செட்டப் தான். ஸோ தண்ணிலாம் வந்துட்டு வச்சு அதில வந்து மீன் நெறைய விட்டு வச்சிருப்பாங்க. நம்ம இந்த தண்ணியோடு சேர்த்து அந்த வியூ வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கும். செம்ம ரிலாக்ஸிங்கா இருக்கும் இந்த இடம். அண்ட் சுரை வந்ததுக்கப்புறம் ஒரு 15 மினிட்ஸில் நாங்கள் வந்துட்டு போயிருந்தோம். அப்படியே ஜஸ்ட் ஒரு வாக் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மீன் வந்துட்டு வந்திருந்தது. கீழே வந்துட்டு ஒரு ஷீட் மாதிரி போட்டிருப்பாங்க. அதுக்கு மேலே தான் தண்ணி போட்டு இதில் மீன்லாம் வந்துட்டு விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். பொதுவாக வந்து மீன்லாம் நம்ம பக்கத்தில் போனோம் அப்படின்னா ஓடிடும் இல்லையா? பட் நம்ம இங்கே வந்து பக்கத்தில் போய் உட்காந்து கை வச்சோம் அப்படின்னா அப்போ தான் நிறைய மீன் வந்து பக்கத்தில் வருது. ஏதாவது ஃபுட்டு போடுவாங்கன்னு சொல்லி நினைக்கும் போல் இருக்கு. முன்னாடி டைம் நான் வரும்போது இந்த சிப்ஸ்லாம் வந்துட்டு நிறைய பேர் போட்டுட்டு இருந்தானுங்க, சின்ன பசங்கள்லாம் சேர்ந்து. இப்போ அதுக்கு வந்து அலோவ் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஃபுட்டுலாம் யாரும் போடல. பட் பக்கத்தில் வந்துட்டு நல்லாவே வந்தது நம்ம கை வைக்கும்போது. இந்த மீன்லாம் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகா இருக்குல்ல. நல்ல பெரிய பெரிய மீனு. அதுவும் கலர் கலரா கையில தொடுற மாரி பக்கத்துல. ஸோ நாங்கள் ஒரு ரவுண்டு போயிட்டு வர்றதுக்குள்ளே இந்த சைடு ஃபிஷ்ஷு வந்து பார்த்திங்கன்னா க்ரில் பண்ணிகிட்ருந்தாங்க. சேரி, அதுக்கப்புறம் சீப்ரீம் சொல்லிட்டு ஒரு மீன் வரும். சேரி அப்படிங்கிறது வெலை மீன் வரும்ல நம்ம ஊரில். ஸோ அந்த மீன் சீப்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீன், அதுவுமே வந்துட்டு ஃப்ரெண்டு ஃபேமிலி வந்து கொண்டுட்டு வந்திருந்தாங்க. ஸோ அது ரெடி ஆகிட்டு இருந்தது. அது போக ப்ரான்ஸுமே வந்துட்டு கொண்டுட்டு வந்திருந்தாங்க. ப்ரான்ஸ் வந்து 2 டைப்பில் கொண்டுட்டு வந்திருந்தாங்க. ஒன்று வந்து நார்மல் மசாலாஸ் போட்டு, அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து ஹரியாலி டைப்பில் அந்த க்ரீன் கலரில் மசாலாஸ்லாம் அரைச்சி சேர்ப்போம் இல்லையா, மின்ட்டு கொரியண்டர்ஸ்லாம் அந்த மாதிரி சேர்த்தும் கொண்டுட்டு வந்திருந்தாங்க. அண்டு பிரியாணியுமே வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ இந்த பக்கம் இது க்ரில் பண்ணிவிட்டு அதோட பிரியாணி, இந்த மீன், ப்ரானு, சிக்கன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வச்சு ஒரு கட்டு கட்டியாச்சு. சுட சுட செம்ம சூப்பராக இருந்தது அது சாப்பிட்றதுக்கு. அந்த க்ரில் பிளேட் வந்து அந்த நெருப்புலேருந்து எடுக்கும்போது தான் சூடாக இருக்கிற மாதிரி இருக்குது. பட் நம்ம கையில் எடுக்கும்போது அது ஆறி போயிடுது. அந்த அளவுக்கு கூலிங் வந்து பார்த்திங்கன்னா இருந்துச்சு. அண்ட் முன்னாடியே நாங்கள் சொன்ன மாதிரி லேடிஸ் வந்து உட்காந்த இடத்துல தான் இருந்தோம். அவங்க தான் எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்தாங்க. இந்த மாதிரி குடுப்பனெல்லாம் நமக்கு எப்போவாது தான் அமையும். நம்மளை உட்கார வச்சு அவங்க நமக்கு வேலை பார்த்து கொடுக்குறது. ஸோ இந்த கூலிங் என்ஜாய் பண்ணுறதோட அவங்க நமக்கு வேலை பார்த்து கொடுக்குறதையும் என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு இருந்தோம். அண்ட் எல்லாருமே சேர்ந்து சாப்பிடும்போது அது இன்னுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இல்லையா? வெளியில் வச்சு சாப்பிடும்போது செம்ம சூப்பராக இருந்தது எல்லாமே.
கடைசியில் குப்பு ஹம்மூஸ்ன்னா இருக்கு எல்லாரும் கடைசியில் குப்பூசை மாத்திரம் காலி வச்சு ஸ்பீடாக வந்துடும். ஒரு பாயில் பேப்பரை போட்டு வைங்க. ஓடுதோ ஒரு ஆளு என்னங்க மச்சான் செம்மீன் எடுத்து ஓகே பேபிக்கு நீ தான் சாப்பிடணும். தெப்பமா எனக்கு அண்ட் ஒரு சைடு கிரில் பண்ணுறது சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே இன்னொரு பக்கம் வந்து குபூஸு ஹம்மூஸு கார்லிக் மைனஸு ஜூஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே வேறு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ எல்லாத்தையும் ஒன்றா உட்காந்து எல்லாருமா சேர்ந்து சாப்பிட்டோம். அண்ட் அப்படியே டைம் ஆக ஆக கூலிங் வந்துட்டு செம்ம ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஏன்னா அப்படியே டைம் ஆகிட்டே இருக்கு இல்லையா, இருட்ட ஆரம்பிச்சிட்டு இருந்தது. ஸோ ஒரு மகரிப் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 6-7 மணி 6:30 மணி வரைக்கும் கிட்டேயுமே நாங்கள் வந்துட்டு கிரில் பண்ணிகிட்டே இருந்தோம். ஏன்னா நிறைய பேர் இருந்தோம் இல்லையா. ஸோ அப்படியே அதில் வைக்க எடுக்க சாப்பிட இந்த மாதிரியே தான் போயிட்டு இருந்தது. அண்ட் இங்கே நைட் ஆயிடுச்சு அப்படின்னா லைட்ஸுமே பெருசாக ஒன்றும் இருக்காதுன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. அங்கங்கே ஏதாவது 1-2 இருக்கும். அண்ட் அது போக இங்கே ஸ்டே பண்ண வர்றவங்க இந்த மாதிரி நம்மளை மாதிரி வருவாங்க இல்லையா, அவங்களாம் லைட்ஸ் வந்துட்டு கொண்டுட்டு வருவாங்க. ஸோ அந்த வெளிச்சம் மட்டும்தான் இருக்கும். அண்ட் நான் இப்போ காட்டுறேன் இல்லையா, இந்த கிரில் பிளேட்டு தான் வந்துட்டு கடைசியாக நாங்கள் பண்ணது. இதையுமே ஆளு கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த கிரில் பண்ண அந்த நெருப்பு இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்தில் போய் நிற்கிறதே அவ்வளோ இதமாக இருந்தது. நல்லா கதுன்னு சூடாக இருக்கும் இல்லையா. ஸோ பக்கத்தில் நின்று கொஞ்சம் நேரம் அங்கே நின்று குளிர் காஞ்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நெருப்பெல்லாம் வந்துட்டு நம்ம கொட்டிட்டு தண்ணி ஊற்றி வச்சு அதுக்கப்புறம் நம்ம கிளம்புற மாதிரி இருக்கும். அண்ட் கடைசியாக வந்து கருப்பட்டி காஃபி வந்து போட்டு கொண்டுட்டு போயிருந்தோம் இல்லையா. ஸோ லாஸ்ட்டாக அதை குடிச்சு தான் வந்துட்டு முடித்தோம். அண்ட் இந்த கிளைமேட்டுக்கு அதுவுமே நல்ல சுட கொதிக்க இருந்தது ஃப்ளாஸ்கில் ஊற்றி கொண்டுட்டு போனனால. ஸோ செம்ம சூப்பராக இருந்தது அந்த கிளைமேட்டில் அதை குடிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் இங்கே நைட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த லேக் பக்கத்தில் வந்து வாக் பண்ணுற மாதிரி ஒரு இடம் இருக்கும் இல்லையா, அங்கனக்குள்ளே வந்துட்டு இந்த ரேடியம் லைட் மாதிரி நமக்கு தெரியும். நம்மளோட மொபைலோட ஃப்ளாஷ் லைட் இருக்கு இல்லையா, அதை ஆன் பண்ணி வச்சுட்டு நம்ம எதாவது எழுதணும் அப்படின்னா அது அப்படியே அதில் தெரிகிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக முன்னாடிலாம் வந்து நல்ல கிளியராக தெரியும். இப்போ எல்லாருமே நடந்து அது கொஞ்சம் அப்படியே பழசான மாதிரி ஆனனால கொஞ்சம் டல்லாக தான் தெரிஞ்சது. ஸோ அதில் போயிட்டு எழுதி பார்க்கலான்னு சொல்லிட்டு எழுதிட்டு இருந்தோம். நாங்கள் மட்டும் இல்லை, வர எல்லாருமே அதில் எழுத தான் செய்வாங்க. அதுக்கப்புறம் இந்த லவ் லேக்கோட வியூ வந்து பார்த்திங்கன்னா உள்ளேருந்து பார்க்குறதுக்கே இவ்வளோ அழகாக இருக்கு இல்லையா. இது வந்து மேலே அதாவது ட்ரோன் மூலியமாலாம் இருந்து நம்ம பார்க்கும்போது இன்னுமே செம்ம சூப்பராக இருக்கும். ஸோ அதோட வியூவோட இமேஜ் வந்துட்டு நான் உங்களுக்கு சைடில் கொடுக்குறேன் பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ ஒரு இமேஜ் வந்துட்டு வச்சுருக்கேன் இல்லையா, இந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம மேலே இருந்து பார்த்தோம் அப்படின்னா அதோட வியூ ரொம்ப அழகாக இருக்குல்ல. அந்த தண்ணிலாம் இருந்தது இல்லையா அந்த லேக், அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட்டின் ஷேப்பில் வந்துட்டு இருக்கும் போல். ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலாக நாங்கள் வந்து ஒரு 7 மணிக்கிட்ட கிளம்புற மாதிரி இருந்தது. அங்கனுக்குள்ளே ஆல்ரெடி எழுதியிருந்தாங்க இல்லையா, அதெல்லாம் ஜஸ்ட் அப்படியே பார்த்துட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வந்து கிளம்புனோம். அண்ட் அந்த கிரில் பண்ண அந்த அடுப்பு மாதிரி இருக்கும் இல்லையா அந்த ஸ்டாண்டு, அது வந்து பார்த்திங்கன்னா அதில் உள்ள நெருப்புலாம் வந்துட்டு ஒரு பக்கமாக தட்டினாங்க. ஆக்சுவலாக அவ்வளோ நேரம் அது வந்து பார்த்திங்கன்னா நெருப்போடு இருந்திருக்கு. எந்த அளவுக்கு சூடாக இருக்கணும், பட் தட்டுன உடனே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தொட்டு பார்க்கும்போது அதில் கொஞ்சம் கூட சூடே இல்லை. அப்போ எந்த அளவுக்கு அங்கே கூலிங் வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு உங்களால் புரிஞ்சிக்க முடியும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு கூலிங் இருந்தது அங்கே. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் எடுத்து மூட்டை கட்டிட்டு கிளம்பியாச்சு. நீங்கள் லைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த என்ட்ரன்ஸில் அதுக்கப்புறம் அங்கங்கே லைட்டு தெரிஞ்சது இல்லையா, அதெல்லாம் வந்தவங்க வந்து கொண்டுட்டு வர லைட்டு. ஸோ இது மட்டும்தான் இங்கே இருக்கும். அண்ட் ஃபைனலி நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீடியோ டே இன் மை லைஃப் vlog கொடுக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.